வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. சட்டசபையில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. நேரடியாக உதயநிதி விஜய் அவர் இவருக்கு வணக்கம் சொன்னாரா, இவருக்கு அவனுக்கு வணக்கம் சொன்னாரா? சிவி சண்முகம் பேரவைக்கு வந்துட்டு பாதியிலே அனுப்பிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா அவர்கள் வந்து அந்த அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வராமல் அதுக்கப்புறம் கொண்டு வந்து பதவி ஏற்றது. இப்படி வந்து சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லை. இன்னொன்று வந்து விஜய்க்கு யார் யாரெல்லாம் வணக்கம் சொன்னாங்க? அதிமுகவில் ஓபிஎஸ் வணக்கம் சொன்னார். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ரகுபதி. இப்படி யார் யாரெல்லாம் வணக்கம் சொன்னாங்க? வணக்கம் சொல்லாதவங்க யார்? ஏவாவேலாம் வணக்கம் சொன்னார். இப்படி வணக்கம் செந்தில் பாலாஜி வரும்போது எப்படி இருந்தது? ஐயா சேகர் பாபு வரும்போது எப்படி இருந்தது? அவை செந்தில் பாலாஜி அவர் பாட்டு வந்துட்டு போயிட்டார். சேகர் பாபும் யாருக்கும் வணக்கம் சொல்லாமல் போயிட்டார். இப்படி எல்லா விஷயத்தையும் மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் தாண்டி முக்கியமான விஷயம், இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்கள் வந்து வைகோ வீட்டுக்கு போய் அவரை பார்க்குறாரு. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஏங்க வைகோ போய் பார்க்குறாரு? இதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. நான் சொல்லிட்டேன்ல, விஜய் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதுங்க. சிஎம் விஜய் வேறு மாதிரிங்கிறல வேறு மாதிரி தான். ஏன்னா இன்றைக்கி திமுக கூட இருக்கக்கூடிய அவங்க கூட இருக்கவங்களையும் உடைக்கணும். இது நீங்கள் இல்லைன்னு மறுத்தாலும் இதுவும் ஒரு அரசியல் தான். இன்றைக்கி வைகோ வீட்டுக்கு போகிறோம். வைகோவை பற்றி பழகினவங்களுக்கு தெரியும். ரொம்ப நிகழ்ச்சியாக பேசுவார், உணர்ச்சிவசப்பட்டு பேசிடுவார். அவர் கூட நீங்கள் வந்து அவர் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நிகழ்ந்துருவார். இதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவெல்லாம் பார்த்து ரொம்ப, ஏன்னா அதாவது என்ன, விசுவாசமாக இருந்தாலும் ஓவர் விசுவாசமாக இருப்பார், திட்டினாலும் ஓவராக திட்டுவார். இதுதான் வைகோவுடைய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே வீரமணி ஐயாவை போய் நேற்று பார்த்தாரு விஜய். அதுவே ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய சிக்கல். ஏன்னாங்க சொல்ல முடியாதுங்க, வேறு ஏதாவது பேசியிருந்தா லிங்க் வந்துடுது இல்லை. ஏன்னா திமுக கூட இருக்கவங்களெல்லாம் விரோதிகள் அப்படின்னு விஜய் பார்ப்பாருன்னு நல்லா எதிர்பார்த்தாங்க. ஆனால் சிஎம் விஜய் இப்படி பார்க்கல. திமுக கூட இருக்கவங்களுக்கு நம்ம நண்பர்கள் தான், எல்லாரையும் தூக்கு. இப்போ வைகோ வீட்டுக்கு போகிறாரு. வைகோ அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? வைகோ பையன் என்ன சொல்லுவார்? அப்பா, ஏற்கனவே போன நாடாளுமன்ற தேர்தலில் மோதிர சின்னத்தில் நான் நிற்கிறேன்னு சொல்லி அழுதேன். நேரு அவர்கள்லாம் சிரித்தார். உதயசூரியனில் தான் நிற்கணும்னு கடைசி வரைக்கும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கடைசியாக தான் நான் மோதிர சின்னத்தில் நின்று ஜெயித்தேன் திருச்சியில். இந்த தடவை திமுக நமக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க, சீட்டு கொடுக்கல. கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு பிரேமலதா அவர்களுக்கு 10 சீட்டு ராஜ்யசபா கொடுக்குறாங்க. ஆனால் வந்து நாடாளுமன்றத்தில் கர்ஜிக்கக்கூடிய உங்களுக்கு கொடுக்கல, சுதீஷுக்கு கொடுக்குறாங்க. நமக்கு சீட்டை கம்மியாக கொடுத்து அதுவும் உதயசூரியனை தான் நின்று நம்மளை கொத்தடிமைகள் மாதிரி நடத்துனாங்க. இந்த கொத்தடிமை கூட்டத்திலேருந்து விடுபடுனா விஜய் அவர்கள் வராரு, சிஎம் வரார், அவர்கிட்ட போயிடுவோம். ஏன் யோசிக்கக்கூடாது? யோசிப்பாங்க. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு யோசிப்பாங்க. விஜய் அவர்கள் என்ன யோசிப்பார்? திமுக கூட்டணியில் யார் யாரெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு கூட இருக்காங்களோ அந்த பலத்தை உடைக்கணும். ஐயா வீரமணி அவர்களை பார்த்தா நிறைய ஆலோசனை ஸ்டாலின் பண்ணிகிட்டு இருப்பார். ஒன்று வேணாம், பக்கமாக சன் டிவியில் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் சண்டை நடந்தபோது வீரமணி சிண்டுராம் தான் பஞ்சாயத்தை பண்ணாங்க. எல்லா விஷயத்துக்கும் வீரமணி ஐயா வருவார். அதனால தான் ஜெயலலிதா அம்மா வரும்போது கூட கலைஞர் கூட இருந்த வீரமணியை தனக்கு ஆதரவாளராக மாற்றினாங்க. சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு வீரமணியை தான் பட்டமே கொடுத்தார் ஜெயலலிதா அம்மாவுக்கு. இன்னொன்று, ஆளுங்கட்சி எது இருந்தால் அதுதான் அவங்களுக்கு நல்லது, வீரமணி ஐயாவுக்கும். அப்போ வீரமணி ஐயாவை பார்க்க வேண்டியது. இன்னொரு பக்கம் வைகோவை பார்த்தா, ஏற்கனவே வைகோ வந்து திமுகவுடைய சிம்பலுக்கே சவால் விட்டவர். அப்போ வைகோவை பார்த்ததில் 1000 விஷயம் இருக்குது. அப்போ வைகோவை இன்றைக்கி பார்க்க போகிறாரு. சாயங்காலம் நிகழ்ச்சி நடக்க போகிறது. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. வைகோக்கிட்ட இருக்க 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க. இன்னொருத்தர் அதை எப்படிங்க பண்ண முடியும்? 2 பேர் போனால் கட்சி தாவல் தடை சட்டத்தில் பதவி போயிடும். போனால் என்னங்க, மறுபடியும் அதே தொகுதியில் நின்று விஜயோடைய ஆதரவாளராக நின்று ஜெயிக்க போகிறாங்க. வைகோக்கு ஒன்றும் உடன்பாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்போ வைகோ என்ன நினைப்பார்? திமுக பிடியிலேருந்து வரணும் அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்குது. அதனால் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் விஜய் சூப்பராக காய் நவுத்திட்டு இருக்காருன்னு மட்டும் நிதர்சனம். வைகோவை பார்ப்பதில் 1000 அரசியல் இருக்கிறது. இதே வைகோ தான் திமுகவுடைய சிம்பலுக்கு சேலஞ்ச் பண்ணி கருணாநிதிக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்தார். அவர் 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 நான் நடுவில் பல தவறுகள் பண்ணதால் இன்றைக்கி அந்த நிலைமையில் இருக்கார். இன்னொன்று, தமிழ்நாட்டில் நீங்கள் வைகோ மேலே 1000 கருத்து வேறுபாடு தான், வைகோ அப்படிங்கிற ஒரு பேச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய அருமை, அதை மாற்று கருத்து இல்லை. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், சிவி சண்முகம் இன்றைக்கி பேரவைக்கு வராரு. வந்துட்டு பாதியிலேயே கிளம்புறாரு. அப்போ இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி பார்க்கக்கூடாதுன்னே கிளம்புறாரா என்ன அந்த பஞ்சாயத்து? இன்னும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட எப்பயுமே மொத்தமாக எல்லா எம்எல்ஏ வருவாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கூட 4 எம்எல்ஏ தான் வராங்க, மிச்சவங்களாம் தனியாக வராங்க. இப்போ அதிமுகவில் ஒரு பிளவு. வைகோவை போய் பார்க்குறாரு. கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்களா 120 கணக்கு, அதெல்லாம் இல்லை. போனால் 160 170 வரும் பொழுது இது சூப்பர் பெரும்பான்மையான அரசாயிரும் பொழுது விஜய் அரசியலை கற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏற்கனவே அரசியல்வாதியாகி விட்டார். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இன்னொரு 20 வருஷத்துக்கு அவர் அசைக்க முடியாது. இப்படியே போனால் அவர் அசைக்கவே முடியாது. நேற்று அவர் சொன்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்குது.
நான் டிரான்ஸ்பரன்சியாக இருப்பேன், கஜானால காசு இல்லை, இதெல்லாம் அவர் சொல்லி வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பாருங்கள் என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டால் மக்கள் அவர்களை கண்டிப்பாக கொடுப்பார்கள். வைகோவை பார்ப்பது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஏற்கனவே நம்ம நிறைய அண்மை தகவல்கள் தந்துட்டுருக்கோம். நீங்கள் ரொம்ப எனக்கு ஆதரவு கொடுத்துட்றீங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுனால உங்களுக்கு என் மீது மாறுபட்ட கருத்து இருந்தாலும் விமர்சிங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.